இப்ப பாருங்க, இப்ப ஹதீஸ்கள்ல பாருங்க, அதாபுல் கபர்னு வரும். அதாபுல் கபர்னு வரும், கபருடைய வேதனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய அந்த வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டால் அவனுக்கு கிடைக்கிறது இருக்குது, அவன் தோல்வி அடைந்து விட்டால் கபருடைய வாழ்க்கையில் நடக்கிறது வேற. அப்ப எனவே மொத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வாழும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர் வ மின் அதாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இந்த நாலுல இருந்தும் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு கேட்டாங்க. இது சஹீஹ் புகாரில வருது, முஸ்லிமே வருது. முஸ்லிம்ல அத்தஹியாத்துல கடைசியில சின்ன மாற்றத்தோட வருது. இது புகாரில வருது, நான் சொன்ன செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கபருடைய வேதனை, கபருடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு கேட்டாங்க அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையில மனிதன் பாதுகாக்கப்படணும். அவன் அடக்கம் செய்யப்பட்டால் சொர்க்கவாதியாக அவன் இருக்கணும், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணும். எனவே நாங்க ஒவ்வொருவரும் இந்த துஆவை பாடமாக்கி ஒவ்வொரு நாளும் இதை அடிக்கடி ஓதி வரணும். தொழுகையில அத்தஹியாத்துல கடைசியில ஓதி வரணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர். லேசான துஆ. யா அல்லாஹ், அஸாபுல் கபர்ல இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் யா அல்லாஹ். அஸாபுல் கபர், கபருடைய வேதனையில இருந்து பாதுகாப்பு தேடுறேன் யா அல்லாஹ். அப்ப இந்த உலகத்துல இருந்து ஒரு மனிதன் விடை பெற்று விட்டால் போற இடம் கபர். அந்த கபருடைய வாழ்க்கைக்கு அவன் இங்கு தயாரிப்பு செய்யணும், அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், கபர்ல இருந்து என்ன பாதுகாத்துறியா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர் வ மின் அஸாபின் நார். நரகத்தில இருந்து யா அல்லாஹ். கபர்ல அவன் கேள்வி கணக்கில் அவன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எல்லாம் மிக மோசமாக தான் இருக்கும், மிக மோசமாக தான் இருக்கும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனையில இருந்து பாதுகாப்பு தேடினாங்க. வமின் அஸாபின் நார், நரகத்தில இருந்தும் பாதுகாப்பு தேடினாங்க. வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த உலகத்தில் ஏற்படுற சோதனை, மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் ஏற்படுற சோதனை. வமின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனை. இந்த எல்லா சோதனையில இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு உண்மையான இறை விசுவாசி, உண்மையான ஒரு முஃமின், யா அல்லாஹ் என்ன கபர்ல இருந்து, அதனுடைய வேதனையிலிருந்து, தண்டனையிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று ஒரு முஃமின் கேட்டுக்கொண்டே இருப்பான். நாங்க இன்றைக்கு கபரை பத்தி யோசிக்கிறதும் இல்லை, கபர் நான் மௌத்தா போன என்ன நடக்கும் என்பதை பத்தி யோசிக்கிறது இல்லை, மௌத்தான என்ன இடத்துக்கு நான் போவேன், என்ன நிலையில நான் போவேன், அல்லாஹ் எப்படி சந்திப்பேன், கேள்வி கணக்கு எப்படி பதில் சொல்லுவேன், யோசிப்பதே கிடையாது. இது லேசாக்கப்படணும், கபருடைய வேதனை இல்லாமலாக்கப்படணும், கபருடைய தண்டனை இல்லாமலாக்கப்படும். அப்படி என்று நாங்க நினைத்தால் அல்லாஹ் இடத்துல கேட்கணும், முதலாவது இந்த பிரார்த்தனையை கேட்கணும், கபருடைய வேதனையிலிருந்து என்ன பாதுகாத்திரியா அல்லாஹ், நரகத்திலிருந்து என்ன பாதுகாத்திரியா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படித்து தந்தார்கள், அவர்களே கேட்டார்கள் என்றால் முன்பாவம் பின்பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவை ஓதியிருக்கிறார்கள், அதிகமாக ஓதியிருக்கிறார்கள் என்றால் நாங்க அன்புக்குரிய சகோதரர்களே முன்பாவம் பின்பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா? நாம் எந்த அளவு இதில் கவனம் எடுக்கணும் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹானி மௌலா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபருக்கு பக்கத்தில் சென்றால், எந்த கபரை கண்டாலும் கபரின் பக்கத்தில் சென்றாலே அவர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள், தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விடுவார்கள். இல்ல ரெண்டு விஷயம், ஒன்று அவர்கள் அழுகின்ற அழுகை அப்படியே அழுது தாடியால் வழிந்து ஓடும். ஒன்று கபரை பத்தி பயம், ரெண்டாவது வழிந்து ஓடுற அளவுக்கு தாடி பெருசா இருக்குது அவங்களோட. அதையும் நாங்கள் இந்த ஹதீஸ்ல விளங்கிக் கொள்ளணும், இந்த செய்தியில விளங்கிக் கொள்ளணும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு பக்கத்துல போனாங்கன்னா அழுவாங்க, தேம்பி தேம்பி அழுவாங்க. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்பாங்க, சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி எல்லாம் சொல்லப்படுற நேரம் நீங்க அப்படி அழுவதில்லையே, ஏன் கபரை கண்டால் கபருக்கு பக்கத்துல போனாலே நீங்க அழுகிறீங்களே? அப்படி அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இன்னல் கப்ர அவ்வலு மனாசிலில் ஆகிரா, கபர் என்பது ஆகிராவுடைய, மனிதன் மௌத்தான பின்னால் அவனுடைய மறுமை வாழ்க்கை ஆரம்பித்து விடுகிறது. மறுமை வாழ்க்கை பெரிய அடையாளங்கள் பெரிய உலகம் அடைகிற அந்த மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, மௌத்தான உடனே அவனுக்கு ஆரம்பமாகிற மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அப்ப இன்னல் கபர, கபர் என்பது மனாசிலில் ஆகிரா, மறுமையினுடைய படித்தரங்களில் முதலாவது இடம் அதுதான். கபருக்குள்ள ஒரு மனிதன் சென்று விட்டால் ஆகிராவுடைய மறுமை வாழ்க்கையினுடைய முதலாவது படித்தரம், முதலாவது இடம், முதலாவது தங்கும் இடத்துக்கு சென்று விட்டான். கபர் இருக்கிறது, அப்ப அதுதான் முதலாவது இடம். சொல்லி போட்டு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த கபரில கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அதுல தப்பிக்கொள்வாரோ
அதற்கு பின்னால் உள்ள எல்லாம் அவருக்கு லேசாயிருக்கும். யார் கபருக்குள்ள கேள்வி கணக்கு கேட்டு மாட்டிக்கொள்வாரோ அதற்கு பின்னால் உள்ளது எல்லாமே மிக மிக கொடூரமானதாக கடினமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதனால தான் நான் தேம்பி தேம்பி அழுகிறேன் என்பதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு சொன்னாங்க. கபரை விட பயங்கரமான ஒன்றை நாம் பார்க்க முடியாது. அந்த அளவு மிக பயங்கரமான ஒரு இடம்தான் கபருடைய அந்த வாழ்க்கை, கபருடைய இடம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா. உஸ்மான் சொர்க்கவாதி, ஆனால் அந்த சொர்க்கவாதி நான் சொர்க்கம் போவேன் என்று தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க நீங்க சொர்க்கவாதி என்று. ஆனாலும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அச்சம், பயம் என்ன, நான் இந்த வாழ்க்கையில் கபர்ல நான் சித்தி அடைந்து விட வேண்டும், கபர்ல நான் இந்த வேதனையில இருந்து, கபருடைய கேள்வி கணக்கிலிருந்து நான் தப்பித்து விட வேண்டும் என்று அவர்களுடைய முழு ஆசையும் இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க உஸ்மான் இப்னு அஃபான் சொர்க்கவாதி என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது ரசூலுல்லாவே பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க ஒரு விஷயம். ரெண்டாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சொர்க்கவாதி. அவர் கபரை கண்டு அழுவார். இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாத்த மனிதர்கள் ஒரு சிலரை தவிர இன்றைக்கு கபருக்கு போனாலே அழுக வருதா? அடக்கம் செய்யப்படுது. ஆலிம் உலமாக்கள் சில உபதேசங்களை செய்வாங்க, அது கூடாதுன்னு இல்லை. ரசூல்லாவும் மையத்தை அடக்கம் செஞ்ச பிறகு பயான் பண்ணியிருக்கிறாங்க, இது தப்பு கிடையாது. உபதேசம் செய்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த இடத்துல மறுமை ஞாபகப்படுத்தப்படுது, மௌத்தை பற்றி சொல்லப்படுது. ஆனாலும் உஸ்மான் ரலியல்லாஹு கபரை கண்டாலே அழுதுருவாங்க. நாங்க அங்க சொல்லப்பட்டும் ஒரு சிலரை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு துனியா, அவ்வளவு பிஸி. அவர்கள் போனோடு தான், அங்கேயும் வாட்ஸ்அப்போடு தான், அங்கேயும் கூத்துத்தான், அங்கேயும் சிரிப்புத்தான், அங்கேயும் அரட்டை அடிச்சு கொண்டுதான், கேட்கறது கூட டைம் இல்லை. கபர் இடத்துல, அந்த ஒரு இடத்துல வைத்து கபருக்கு பக்கத்துல போய் கபரில் அடக்கப்பட்ட மனிதர்களை பற்றி சொல்லப்படுகிற பொழுது, மறுமையை பற்றி சொல்லப்படுகிற பொழுது அந்த மனிதனுக்கு அச்சம் வரவில்லை என்றால் வேற எந்த இடத்துல அந்த அச்சம் வரப்போகுது? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு மூமினுடைய வாழ்க்கை இப்படி இருக்காது. ஒரு மூமின் கபரு கண்டாலே மறுமை சிந்தனை வரும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை பத்தியே நீங்க அதிகமா நினைங்கன்னு சொன்னாங்க. அதை ஞாபகப்படுத்துங்க. ஏனென்றா ஒரு மூமின் மரணத்தை எதிர்பார்த்து வாழ்கிறான். ஒரு மூமின் மரணத்தை ஆசை வைப்பது கூடாது. ஆனா அவனுக்கு தெரியும் மௌத் வரும் என்று. அதை ஆதரவு வச்சு எல்லா இடத்துல கேட்க கூடாது. ஆனால் அவன் ஞாபகப்படுத்தி அதற்கு தயாராக வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, கபர் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை செய்கிறது. அதனாலதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள்.